நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன் இப்போ பராசக்தி படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை டைரக்டர் சுதா கொங்கரா டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் முறையாக நம்ம ரவி மோகன் அவர்கள் வில்லன் கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தில் ஆக்டர் அகர்வா ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ பராசக்தி படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி அதுக்காக ஒரு ப்ரோமோ வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி படம் 2026 ஜனவரி 14 பொங்கல் வீக்கெண்டுக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அதுவும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜில். ஆக்டர் அருண் விஜய் அவர்கள் ஃபேமிலியோட தீபாவளி செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. அந்த ஃபோட்டோவை இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. டைரக்டர் வெற்றிமாறன் டைரக்ஷனில் நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் அரசன் படத்துலேருந்து இப்போ தீபாவளி வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அது மட்டும் இல்லாமல் அரசன் படத்துடைய ப்ரோமோவுக்கு யூடியூப்பில் 20 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் ஆர்யா அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் ஆனந்தன் காடு. இந்த படத்துலேருந்து இப்போ தீபாவளி வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் கீர்த்தி சுரன் டைரக்ஷனில் டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவை நடித்து ரிலீஸ் ஆன படம் தான் டியூட் படம் 3 நாளில் 66 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னும் 4 நாளில் 83 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னும் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவை நடித்து ரிலீஸ் ஆன டிராகன், லவ் டுடே இந்த 2 படங்களுமே 100 கோடி ரூபாய் வசூல் அடிச்சிச்சு. அந்த வரிசையில் டியூட் படமும் கூடி சீக்கிரம் 100 கோடி ரூபாய் வசூல் அடிக்க போகுது. டைரக்டர் நானி டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் டெலிவரி பாய் படத்தில் இருந்து தீபாவளி வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜுடைய ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க படம் தான் அங்கம்மாள் படத்துலேருந்து தீபாவளி வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் ரவி அரசு டைரக்ஷனில் விஷால் அவர்கள் 3 வித்தியாசமான கெட்டப்பில் நடிச்சிட்டு இருக்க படம் தான் மகுடம். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் துஷாரா விஜய் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ டைரக்டர் ரவி அரசு மகுடம் படத்துலேருந்து வெளியே வந்துட்டாரு. அதனால் மகுடம் படத்தை விஷால் அவர்களே இப்போ டைரக்ஷன் பண்ணுறாரு. இது அவர் டைரக்ஷன் பண்ணுற ஃபர்ஸ்ட் படம். அந்த படத்தில் இப்போ அவரு ஹீரோவும் நடிக்கிறாரு. இப்போ மகுடம் படத்துலேருந்து தீபாவளி வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். கதை டைரக்டர் ரவி அரசுடைய கதை அப்படின்னும் ஸ்க்ரீன் பிளேவும் டைரக்ஷனும் விஷால் அப்படின்னு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கவின், ஆக்டர் ஆண்ட்ரியா இவங்க 2 பேரும் லீடாக நடிச்சிருக்க படம் தான் மாஸ்க் படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை G5 வாங்கிட்டு தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தீபாவளி வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் அருண் விஜய் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் ரட்டத்தலை படத்துலேருந்து தீபாவளி வாழ்த்துக்களோட ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் விமல் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் மகாசேனா படத்துலேருந்து தீபாவளி வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். துல்கர் சல்மான் ஹீரோவாக நடிச்சிருக்க காந்தா படம் நவம்பர் 14 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கும்கி 2 படத்துலேருந்து தீபாவளி வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கொன்றால் பாவம் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் தயாள் பத்மநாதன் இப்போ ஒரு புது படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு லட்சுமணகாந்தன் கொலை வழக்கு அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. தமிழ் பிக் பாஸ் ஆக்டர் ரைசா லீட் ரோலில் நடிச்சிருக்க ஒரு புது படம் தான் நோவா பேஸ் 1. இந்த படம் ஒரு சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸ் மூவியாக எடுத்துகிட்டு வர மூவி பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது கல்யாணி பிரியதர்சன் நடிப்பில் ரிலீஸ் ஆன லோகோ படம் மாதிரியே இந்த படமும் சூப்பர் ஹீரோ கான்செப்டோட ரிலீஸ் ஆகுது. நோவா அப்படிங்கிற இந்த படம் இந்த யூனிவர்ஸுடைய தொடக்க புள்ளி மட்டும்தான். இதுக்கப்புறம் வரிசையாக நிறைய படங்கள் வரப்போகுது. இப்போ நோவா அப்படிங்கிற இந்த சூப்பர் ஹீரோ மூவிலேருந்து தீபாவளி வாழ்த்துக்களோட 2 நியூ போஸ்டர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். லெனின் பாண்டியன் அப்படிங்கிற ஒரு புது தமிழ் படத்துலேருந்து தீபாவளி வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் விமல், நட்டி நடராஜ் இவங்க 2 பேரும் சேர்ந்து லீடாக நடிச்சிருக்க படம் தான் வடம் படத்துலேருந்து தீபாவளி வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் நயன்தாரா, விக்னேஷ் சிவன் ஜோடி அவங்களுடைய குழந்தைங்களோட மெகாஸ்டார் சிரஞ்சீவி அவர்களுடைய குடும்பத்து கூட சேர்ந்து தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸை இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் ஸ்னேகா பிரசன்னா அவங்களுடைய ஃபேமிலியோட தீபாவளி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவை இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் CS அமுதன் டைரக்ஷனில் மிர்ச்சி சிவா ஹீரோவை நடித்து ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன படம் தான் தமிழ் படம் 2. இந்த 2 படத்துடைய மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறம் இப்போ மறுபடியும் டைரக்டர் CS அமுதன் தமிழ் படம் பார்ட் 3 படத்துடைய ஷூட்டிங்கை கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போகிறதா தகவல் வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் தமிழ் படம் 3 படத்துலேருந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். விஷ்ணு விஷால் ஹீரோவாக நடிச்சிருக்க ஆரியன் படம் அக்டோபர் 31 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்துக்கு சென்சாரில் UA சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரபல யூடியூபர் TTF வாசன், ஆக்டர் கிஷோர் இவங்க 2 பேரும் லீடாக நடிச்சிருக்க படம் தான் IPL இந்தியன் பீனல் லா. இந்த படத்துடைய ஆடியோ ரைட்ஸை சரிகமா வாங்கியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய அஃபிஷியல் டீசர் அக்டோபர் 24 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ இன்னைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு. அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.